Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12th Maths Chapter 2 Complex Numbers Exercise 2.5ல second sum பார்க்கலாம். For any two complex number Z1 and Z2 such that modulus of Z1 equal to modulus of Z2 equal to 1 and Z1 into Z2 not equal to minus 1, then so that Z1 plus Z2 divided by 1 plus Z1 into Z2 is real number அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இப்போ Z1 into Z2 not equal to minus 1 கொடுத்துக்கிறது. இங்க Z1 Z2க்கு minus 1 இருந்துச்சுன்னா இந்த டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு ரியல் நம்பர் ப்ரூஃப் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த கண்டிஷன் இது கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் Z1 modulus of Z1 equal to Z2 equal to 1 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அது நம்ம given ரைட் பண்ணலாம். given Z1 modulus of Z1 equal to modulus of Z2 equal to 1. இப்போ நம்மளுக்கு ரியல் நம்பர்னு சொல்ற கான்ஜுகேட் இப்போ நம்ம கான்ஜுகேட் ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்த்துருப்போம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்றதுன்னா Z கான்ஜுகேட் ஈக்குவல் டு Z அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும். சேம் அதே தான் நம்மளுக்கான இங்க Z கான்ஜுகேட் வேணும். Z கான்ஜுகேட் வேணுங்கிறதுக்காக ஈவன் கொஸ்டின்ல கொடுத்துக்கிற இந்த கண்டிஷனை நம்ம இப்போ ஸ்கொயரிங் பண்ணணும். இப்போ இதை வந்து Z1 equal to Z2 equal to 1 கொடுத்துக்கிறது நம்ம இண்டிவிஜுவலா Z1 modulus of Z1 equal to 1 அது சேம் modulus of Z2 equal to 1 சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி ரைட் பண்ணலாம். இப்போ இதை வந்து நம்ம ஸ்கொயரிங் பண்ணணும். ஸ்கொயரிங் பண்ணும்போது Z1 modulus of Z1 square equal to 1 square, சேம் அதே மாதிரி தான் modulus of Z2 square equal to 1 square. இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாடுலஸ் ப்ராப்பர்ட்டில modulus of Z square equal to Z into Z conjugate. இப்போ நம்மளுக்கு கான்ஜுகேட் ப்ராப்பர்ட்டில ரியல் நம்பர்னா ப்ரூஃப் பண்ணணும்னா Z கான்ஜுகேட் equal to Z. நம்மளுக்கு இங்க Z கான்ஜுகேட் வேணும். Z கான்ஜுகேட் வேணுங்கிறதுக்காக given கொடுத்துக்கிற இந்த modulus of Z நம்ம இப்போ ஸ்கொயரிங் பண்ணிருக்கோம். இப்போ ஸ்கொயரிங்லனா modulus of Z ஸ்கொயர்னாலே Z1 into Z கான்ஜுகேட். அப்ப நம்மளுக்கு இதுல கான்ஜுகேட் இன்க்ளூட் ஆயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்க Z1 modulus of Z1 ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா? இதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இப்ப அப்ளை பண்ணணும். இங்க Z க்கு பதிலா Z1 இருக்கு. சோ அப்ப என்ன வேணும்? Z1 into Z1 into Z1 conjugate equal to 1 square na 1. So modulus of Z1 modulus of Z square na modulus property வந்து Z into Z conjugate. இங்க Z க்கு பதிலா Z1 இருக்கு. அப்ப Z1 into Z1 conjugate இங்க equal to 1 square ஓட வேல்யூ 1. சேம் அதே மாதிரி தான். அப்ப இங்க Z2 into Z2 conjugate equal to 1. இல்ல இது நம்ம Z1 ஃபைண்ட் அவுட் பண்ணி Z1 equal to 1 divided by Z1 conjugate. இல்ல இந்த Z2 equal to 1 divided by Z2 conjugate. இப்ப நம்ம இந்த Z1 Z2 தான் இங்க given இந்த கொஸ்டின்ல கொடுத்துக்கிறது நம்ம இப்ப சப்ஸ்டிடியூட் பண்ணணும். given கொஸ்டின்ல கொடுத்துக்கிறது நம்ம let Z ன்னு கன்சிடர் பண்ணலாம். let Z equal to Z1 plus Z2 divided by 1 plus Z1 Z2. இது given கொஸ்டின்ல கொடுத்தது நம்ம let Z ன்னு கன்சிடர் பண்ணிருக்கிறோம். இதுல Z1 Z2க்கு நம்ம இப்ப ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கிறத சப்ஸ்டிடியூட் பண்ணணும். Z1ங்கிறது 1 divided by Z1 conjugate plus Z2ங்கிறது 1 divided by Z2 conjugate divided by 1 plus Z1ங்கிறது 1 divided by Z1 conjugate into Z2ங்கிறது 1 divided by Z2 conjugate. இப்ப நம்ம மேலே கீழே இந்த ரெண்டு இதுக்குமே இண்டிவிஜுவலா வந்துட்டு LCM எடுக்கலாம். LCM எடுக்கும்போது இங்க வந்து டினோமினேட்டர்ல என்ன இருக்கு? Z1 conjugate Z2 conjugate. இங்க மேல நம்ம இங்க கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணோம். சோ அப்போ Z2 conjugate இங்க வந்து பிளஸ் Z1 conjugate டிவைடட் பை இதுக்கு LCM எடுக்கும்போது Z1 இங்க இன்டூல தான் இருக்கு. சோ அப்ப நம்ம இங்க கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணலாம். Z1 conjugate Z2 conjugate plus இங்க 1 into 1 1 whole divided by Z1 conjugate into Z2 conjugate into. இப்ப நம்மளுக்கு இந்த Z1 conjugate into Z2 conjugate இங்க இருக்கிற Z1 conjugate into Z2 conjugate கேன்சல் பண்ணலாம். இங்க இருக்கிறது இதுவும் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு Z2 conjugate plus Z1 conjugate divided by Z1 conjugate into Z2 conjugate plus 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ கான்ஸ்டன்ட் நம்பருக்கு எப்பவுமே வந்து கான்ஜுகேட் வராது. ரிமைனிங்ல Z1 இங்க மேலேயும் பாருங்க Z2 conjugate plus Z1 இருக்கு. இதை வந்து
வந்து நம்ம இண்டிவிஜுவலா இருக்கிறத வந்துட்டு ஒரே கான்ஜுகேட்டா மென்ஷன் பண்ணலாம். மேலேயும் கீழே டினாமினேட்டர்லயும் சேம் அதே மாதிரி தான். இப்ப வந்து எப்படி மென்ஷன் பண்ணலாம்? Z1 ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிட்டு Z2 நம்ம செகண்ட் ரைட் பண்ணலாம். Z1 பிளஸ் Z2 இண்டிவிஜுவலா இருக்கிறத நம்ம வந்துட்டு சேர்த்து ஒரே கான்ஜுகேட்டா மென்ஷன் பண்றோம். டிவைடட் பை சேம் அதே மாதிரி தான் இங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 1 ரைட் பண்றோம். 1 பிளஸ் இங்கேயும் Z2ங்கிறது இண்டிவிஜுவலா கான்ஜுகேட் மென்ஷன் பண்ணிருக்கிறத நம்ம ஹோல் கான்ஜுகேட் Z1 Z2 இதுக்கு வந்து ஹோல் கான்ஜுகேட் இந்த Z1 Z2 தனித்தனியா கான்ஜுகேட் போட்டுக்கிறத நம்ம வந்து ஹோல் கான்ஜுகேட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலாம். இப்போ மேலேயும் கான்ஜுகேட் இருக்கு, கீழேயும் கான்ஜுகேட் இருக்கு. Z1 Z2 இங்கேயும் Z1 Z2க்கு கான்ஜுகேட் இருக்கு. கான்ஸ்டன்ட் கான்ஜுகேட்டே வராது. ஸோ அப்ப இதை ஃபுல்லாவே நம்ம வந்துட்டு ஹோல் கான்ஜுகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கான்ஜுகேட்ல இதை நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். கான்ஜுகேட்ங்கிறத நம்ம இப்போ ஒரு இதுல ஃபுல்லா கான்ஜுகேட் எப்படி வேணாலும் அதை வந்து நம்ம ஹோலா கன்சிடர் பண்ணலாம். சேம் ப்ரொசீஜர் தான் இங்கேயும். இப்போ Z1 பிளஸ் Z2 டிவைட் பை 1 பிளஸ் Z1 Z2 இதை வந்துட்டு நம்ம ஹோல் கான்ஜுகேட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல. ஏன்னா இண்டிவிஜுவலா எல்லா இதுக்குமே கான்ஜுகேட் இருக்கு, நம்ம ஹோல் கான்ஜுகேட்னு மென்ஷன் பண்ணிருக்கிறோம். இப்போ லைக் Z எதை கன்சிடர் பண்ணிருந்தோம்? Z1 பிளஸ் Z2 டிவைட் பை 1 பிளஸ் Z1 Z2 தான் நம்ம Z கன்சிடர் பண்ணிருந்தோம். சேம் அதே தான் இங்க பாருங்க. Z1 பிளஸ் Z2 டிவைட் பை 1 பிளஸ் Z1 Z2. அப்ப நம்ம இதை வந்துட்டு Z மென்ஷன் பண்ணல. இந்த டேர்ம் ஃபுல்லா Z மேல கான்ஜுகேட்ங்கிறது கான்ஜுகேட். ஸோ அப்ப Z ஈக்குவல் டு Z கான்ஜுகேட் ஈக்குவல் டு நம்ம இந்த பக்கம் இருக்கிறது Z கான்ஜுகேட் இந்த பக்கம் கொண்டு வரலாம். இதை லெஃப்ட் சைடுல இருக்கிற ரைட் சைடுல இருக்கிறது லெஃப்ட் சைடு நம்ம இது பண்றோம். Z கான்ஜுகேட் ஈக்குவல் டு Z. நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி இப்போ பியூர்லி ரியல்னாலே ப்ராப்பர்ட்டி என்னது? Z கான்ஜுகேட் ஈக்குவல் டு Z கான்ஜுகேட் ஈக்குவல் டு Zன்னு வந்தாலும் அது வந்து பியூர்லி ரியல். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு Z கான்ஜுகேட் ஈக்குவல் டு Zன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கிறோம். ஸோ தேர்ஃபோர் Z இஸ் பியூர்லி ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணணும். ஸோ இப்போ கிவன் கொஸ்டின்ல கொடுத்திருந்ததுக்கு கண்டிஷன் Z மாடலஸ் ஆஃப் Z1 ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் Z2 ஈக்குவல் டு 1 கொடுத்திருந்தாங்க. நம்ம அதை ஸ்கொயரிங் பண்ணணும். மாடலஸ் ஆஃப் Z ஸ்கொயர்னால Z இன்டு Z கான்ஜுகேட். அதுலேருந்து Z1 Z2 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி லைக் Z1 Z2க்கு அந்த இதை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணணும். சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது Z ஈக்குவல் டு Z கான்ஜுகேட்னு வருது. அந்த மாதிரி வந்துச்சுனாலே நம்மளுக்கு அது வந்து பியூர்லி ரியல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.